உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனிவான கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து பயிற்சியும் தேர்ச்சியும் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி சுயம்புக்கனி பாண்டி அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப சிறப்புமா. அம்மாவை வாழ்த்துவோம். அனைவரும் துரிய நிலைக்கு வந்துருவோம். இன்று சாந்தி தவத்தை சிறப்பாக நடத்திய பேராசிரியர் அருள்நிதி வெங்கடலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு பயிற்சியும் தேர்ச்சியும். இப்போ பயிற்சியும் தேர்ச்சியும் என்பது ஒரு மனிதனின் திறனை மேம்படுத்தும் 2 முக்கிய நிலைகளை குறிக்கிறது. சித்திரமும் கைப்பழக்கும் செந்தமிழும் நாப்பழக்கம் என்ற பழமொழிக்கு ஏற்ப எந்த ஒரு செயலிலும் சிறந்து விளங்க இவை 2ம் அடித்தளமாக அமைகிறது. பயிற்சி என்பது ஒரு குறிப்பிட்ட திறனை கற்றுக்கொள்வதற்கோ அல்லது மேம்படுத்துவதற்கோ மீண்டும் மீண்டும் செய்யப்படும் முயற்சியாகும். உடலையும் மனதையும் ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு தயார்படுத்துவதுதான் பயிற்சி. ஒரு தகுதியை வளர்த்து கொள்ள நாம் போடும் தொடர் உழைப்பு. தேர்ச்சி என்பது தொடர் பயிற்சியின் மூலம் ஒரு துறையில் அல்லது வேலையில் பெறப்படும் மிக உயர்ந்த நிலை. இப்ப கடினமான ஒரு வேலையை கூட மிக எளிதாகவும் துல்லியமாகவும் தவறுகளே இல்லாமலும் செய்யும் நிலை. இப்போ ஒரு செயல்ல தேர்ச்சி பெற்ற பின் அந்த செயலை செய்ய பயமோ அல்லது தடுமாற்றமோ இருக்காது. அப்போ பயிற்சிக்கும் தேர்ச்சிக்குமான தொடர்பு என்ன என்று பார்த்தால், பயிற்சி என்பது விதை, தேர்ச்சி என்பது அதன் கனி. பயிற்சி என்பது தினமும் செய்யும் செயல்முறை, தேர்ச்சி என்பது அதன் இறுதி இலக்கு. அப்போ முறையான மற்றும் திட்டமிடப்பட்ட பயிற்சி மட்டுமே ஒருவரை தேர்ச்சி நிலைக்கு கொண்டு செல்லுது. இப்போ பழக்க பதிவுகளை விளக்க பதிவுகளால் தான் நம்ம மாற்ற முடியும். பழைய தீய பழக்கங்களை எல்லாம் நம்ம எதிர்க்கணும்னு தேவையில்லை. புதிய நல்ல பழக்கங்களை தொடர்ந்து பயிற்சி செய்தாலே போதும், மனம் தானாக நல்ல வழியில தேர்ச்சி பெற்றுவிடும். இப்ப நம்ம எல்லாருமே இன்பமா தான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இன்பமும் துன்பமும் கலந்த வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு வரோம். எல்லோருமே ஒரே நோக்கத்தோடு தான் செயல்படுறோம். பழிச்செயல் பதிவுகளிலிருந்து விடுபட்டு தூய்மை பெற்று இறைநிலையை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் பிறந்தோம், வாழ்ந்து கொண்டும் இருக்கிறோம். இருந்தாலும் தேவை, பழக்கம், சூழ்நிலையினுடைய நிர்பந்தங்களினால் சில சமயங்கள்ல தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்ய வேண்டியதாக இருந்து தவறு செய்திடும். அப்ப இந்த தவறுகள் எல்லாம் நம்ம உடலிலே பழிச்செயல் பதிவுகளாக பதிவு பெற்று மீண்டும் மீண்டும் துன்பங்களையே விளைவிக்கின்றன. இப்ப நம்மிடமுள்ள பாவப்பதிவுகளை போக்கி இறையுணர்வு பெறுவதற்கு தான் மகான் மனவளக்கலை பயிற்சி கொடுத்திருக்காங்க. இறைநிலை உணர்வதற்கு பயிற்சி வேண்டும். ஏன்னா இதுவரை நாம் எதையோ எண்ணிக்கொண்டு இருந்தோமே, அதையெல்லாம் மாற்றி நல்ல எண்ணத்துல உறுதிப்பாடும் தெளிவும் வர வேண்டும் என்றால்
அதற்கு பயிற்சி வேண்டும். மகான் ஒரு கவியில சொல்றாங்க, தனது குறை ஆழ்ந்துணர்ந்து திருத்தம் பெற்றால் தருக்கொழியும் பிறரிடம் நட்பு ஓங்கும் மனது ஒரு தூய நிலையை நாடி செல்லும் மற்றவரும் இதன் விளைவாக நலம் காண்பார்கள். எனது நான் எனும் 2 சொற்களுக்கும் ஏற்புடைமை கருத்துணரும் தகைமை கெட்டும். உனது சொல் செயல் எண்ண குறைகள் போக்க உயர்ந்த தற்சோதனையை பழகி கொள்கன்னு சொல்றாங்க. அதாவது மனித மனமானது எப்பவும் மற்றவர்களின் குற்றங்களையும் குறைகளுமே தான் பார்த்துட்டே இருக்கிறனால தனது குற்றம் குறைகளை தெரிந்து கொள்ள முடிவதில்லை. அப்போ தற்சோதனை செய்து தனது குறைகளை தெரிந்தும் உணர்ந்தும் திருத்தம் மேற்கொண்டால் அந்த அகங்காரம் என்ற தன்முனைப்பு ஒளியுது. அப்போ மற்றவர்களிடம் நட்புணர்வு உயர்வடையும், மனமானது மாசுக்கள் நீங்க பெற்றதால் ஒரு தூய்மையான நிலையை நாடி செல்வது இயல்பாகும். அப்போ அதன் விளைவாக மற்றவர்களும் நன்மை அடைவார்கள். நம்முடைய எண்ணம் தான் சொல்லாக செயல்களாக வருது. அவற்றில் உள்ள குறைகளை போக்கிக் கொள்வதற்கு தன்னையே சோதிக்கும் மேலான தற்சோதனை என்ற அகத்தாய்வு பயிற்சியை பழகி கொள்ள வேண்டும். பொதுவா தன்முனைப்பு காரணமாக தான் என்ற அதிகாரப்பற்றும் தனது என்ற பொருள் பற்றும் ஏற்படுது. அதன் காரணமாக பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 தீய குணங்கள் ஏற்படுது. இந்த அருகுண வயப்பட்டு மனிதன் செயல் செய்யும் போது உணர்ச்சி வயப்பட்டு பொய், சூது, கொலை, களவு, கற்பழிப்பு என்ற 5 பெரும் பழிச் செயல்களை செய்து விடுறாங்க. அப்போ ஒரு மனிதன் தான், குடும்பம், சுற்றம், ஊரார், உலகம் என்று எந்த அளவிலும் எடுத்துக்கொண்டு கடந்த காலத்தையும் தற்கால சமுதாயத்தையும் நோக்கி சிந்தனை செய்து பார்த்தால் மனித வாழ்வில் நிகழ்ந்த கொடுமைகள், போர்கள், துன்பங்கள் அத்தனையும் இந்த அருகுண எழுச்சியின் காரணமாகத்தான் நிகழ்ந்துள்ளன. அப்ப நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றன. எனவே அருகுண சீரமைப்பு என்ற உயர் ஒழுக்கம் மனிதனுக்கு மிக மிக இன்றியமையாதது. அப்ப அந்த அருகுணங்களை பற்றி நம்ம பார்ப்போம். பேராசை முதல்ல. தேவையின்பால் துன்பத்தை போக்க எழும் இயற்கை எழுச்சிதான் ஆசை. இயற்கையாக எழுகின்ற பசி முதலான துன்பங்களை பொருள் கொண்டோ இன உறவை கொண்டோ சரி செய்து கொள்ள வேண்டும். மீண்டும் அதே துன்பம் எழும்போது அந்த துன்பத்தை போக்க அனுபவத்தில் கண்ட அந்த பொருளை, அந்த சூழ்நிலையை, அந்த நபர் உறவை பெறுவதற்கு மனிதன் விளைகிறான். இந்த விளைவுதான் விருப்பு அல்லது ஆசை எனப்படுகிறது. தேவையின் காரணமாக இன்ப நுகர்வில் புலன்களை மயங்கி இன்னும் வேணும் இன்னும் வேண்டும் என்ற அளவு முறை மாறி செல்லும் ஒரு பொருத்தமற்ற உணர்ச்சி தான் பேராசை எனப்படும். பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க. மனிதனுக்கு நின்றால் 1 அடி, உட்கார்ந்தா 3 அடி, படுத்தால் 6 அடி நிலம்தான் தேவை. உண்பது நாழி, உடுப்பது 4 முழம் அப்படிங்கிறாங்க ஔவையார். ஆனா மனிதன் படும் ஆசைக்கு அளவே இல்லை. எனவே துன்பம் தரக்கூடிய ஆசைகளை தவிர்த்து நன்மை தரக்கூடிய ஆசைகளை முறைப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு பொருள் மீது ஆசை எழுகின்ற போது அதனோடு தொடர்பு கொண்ட முற்கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு, இந்த 3ஐயும் ஒன்றிணைத்து நோக்கணும். பல பொருள் மீது ஆசை வரலாம். அந்த பொருளின் தேவை நமக்கு இன்றியமையாததா, அதனை அடைய தனது ஆற்றலும் சூழ்நிலையும் ஒத்து இருக்கின்றனவா அப்படின்னு சிந்தனை செய்து அந்த ஆசையை முறைப்படுத்தி கொள்ளணும். இப்ப தேவையும் ஆற்றலும் சூழ்நிலையும் விளைவாக வரக்கூடிய நலன் ஒத்திருந்தால் அதனை அடைய முறையான முயற்சிகளை நம்ம உருவாக்கி கொள்ளணும், செயலாற்றி வெற்றி பெற வேண்டும். அதனால பேராசையை விளைவறிந்த விழிப்பு நிலையில் நிறைமனமாக மாற்றிக்கொள்ளலாம். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பார்கள். நிறைமனதோடு வாழ்பவன் தான் பணக்காரன். அடுத்தது சினம். ஆசைக்கு தடை வரும்போது அந்த தடையை உடைத்தெறிய வேண்டுமென எழும் உயிரின் அதிக செலவையே சினம் என்கிறோம். சினம் அதிகமாகும் போது உயிராற்றல் வெகு வேகமாக வெளியேறுகிறது. மன அலைச்சுழல் 14-40, அதாவது பீட்டா அலைக்கு வருது. அப்ப சினத்தால உடல் நலம், மனவளம், நட்பு நலம், ஆன்மீக வளம், சமுதாய வளம்லாம் பாதிப்படையுது. மகான் ஒரு கவியில சொல்லுவாங்க, சினம் அச்சம் இரண்டும் ஓர் மனிதர் வாழ்வில் சீர்குலைய செய்யும் உத்தியாகும். சினம் அச்சம் ஒழிய சிந்தனையை ஏற்றி சிவன் சீவன் நிலைகளை நன்குணர வேண்டும். ஒரு கதை பார்க்கலாம். ஒரு துறவி காட்டு வழியா போறாரு. அப்போ அவர் போகும்போது பக்கத்துல உள்ள கிராமங்கள்ல உள்ள மக்களுக்கெல்லாம் அவர் அறிவுரை சொல்வாரு. அதை பிடிக்காதவங்க எல்லாம் கோவத்துல அவரை அடிச்சாங்க. துறவி கண்டுக்கவே இல்லை.
மற்ற மக்கள்லாம் சொல்றாங்க, ஏன் சாமி அவங்க உங்களை அடிக்கிறாங்களே, நீங்க திருப்பி அடிக்க கூடாதா அப்படின்னு அவங்க பேசிட்டு இருந்த போதே எல்லாரும் நிக்க இடத்துல பக்கத்துல இருந்த ஒரு மரத்தினுடைய கிளை ஒடிந்து அந்த துறவியை அடித்தவர்கள் மேல விழுந்தது. உடனே அந்த மற்ற மக்கள்லாம், ஊர் மக்கள்லாம் அந்த துறவியை அடித்தவற்றை சொல்றாங்க, துறவி அடிச்சிங்களே, இப்போ இந்த மரத்தை அடிங்களேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அவங்க மரத்தை எப்படி அடிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப துறவி அவர்களை பார்த்து என்ன சொன்னான்னா, அவங்க மரத்தை எப்படி அடிக்க முடியாதோ அது போல என்னால அவர்களையும் அடிக்க முடியாது, ஏன்னா மரமும் மனிதனும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்றார். அப்ப எல்லா உயிர்களும் எல்லா பொருட்களும் இறைநிலைதான் என்ற தன்மை வரும்போது சினத்திற்கு இடமே இல்லை. அதனால சினம் என்ற கொடிய நோயை சினந்தவிர்த்தல் பயிற்சி செய்து தவிர்க்கணும். சினத்தை பொறுமையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். கடும்பற்று அடுத்தது, தான் ஈட்டிய பொருட்களை தானே வைத்திருக்கவும் துய்க்கவும் மனிதனுக்கு உரிமை உண்டு. தனது தேவைக்கு மேலாக மிகுதியாக இருக்கின்ற போதும் அது பிறர் நல்வாழ்விற்கு இன்றியமையாத தேவைன்னு தெரிஞ்சாலும் அந்த பொருள் தனக்கே உரியவை என்ற உணர்வில் தானே வைத்துக்கொண்டு அவற்றை பிறர் பயன்படுத்தாமல் பாதுகாக்கின்ற ஒரு மனநிலை தான் கடும்பற்று. பொருள் பற்றின்றி மனிதன் வாழ முடியாது. இருந்தாலும் வாழ வழியற்றோர், துணையற்றோர் இவர்களும் வாழ வேண்டும் அல்லவா? எனவே பொருளுடையோர் தங்கள் பொருளில் ஒரு சிறு பகுதியை ஒதுக்கி ஈகையாற்றி அவர்களை வாழ வைக்க வேண்டும். மகான் சொல்லுவாங்க, நம்ம சம்பாதிக்கிறதுல ஒரு லிமிட் வச்சுக்கணும். 10 லட்சமோ 50 லட்சமோ 1 கோடியோ அப்படின்னு அவரவருக்கு தகுந்தால ஒரு இலக்கை வச்சுட்டு மீதியை அதுக்கு மேல 1 ரூபாய் இருந்தாலும் சமுதாயத்துக்கு கொடுக்கலான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒருவர் தன் வருமானத்தில் 100க்கு 1 பங்கு 1% ஒதுக்கி பிறர் நலத்திற்கு ஈகையாக்கி விடலாம். எனவே எந்த பொருள் மீதும் கடும்பற்று வைக்காமல் ஈகை என்ற மனநிலைக்கு ஒழுங்குபடுத்திக் கொள்ளலாம். அதான் திருவள்ளுவர் சொல்வார், ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிருக்கு. அடுத்தது முறையற்ற பால் கவர்ச்சி. பருவம் நிறைவு பெற்ற பிறகு உடல் இயக்க தேவைக்கு மேலாக உள்ள அந்த வித்து குழம்பு உடலை விட்டு வெளியேற விரைவு கொள்ளுது. அந்த துன்பத்தை நீக்கிக் கொள்ள விரும்பு விளைவுதான் பால் கவர்ச்சி. பால் ஒழுக்கமே கற்பு. அப்ப கற்புக்கு மதிப்பளிக்காத தனி மனிதனோ குடும்பமோ நாடோ வாழ்வில் சிதறுண்டுதான் போகும். நம்ம நாட்டுல நிறைய சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். உடல் நலம், சமுதாய நலம் இவற்றை காக்கின்ற ஒரு பேரரண் தான் கற்பு நெறி. எனவே கற்பின் காவலோடு பால் வேட்பை நிறைவு செய்து கொள்வதே மாண்புமிக்க மனிதத்தன்மை. முறையற்ற பால் கவர்ச்சியை கற்பாக சீரமைத்து கொள்ளலாம். அடுத்தது உயர்வு தாழ்வு மனப்பான்மை. ஒருவருக்கு அமைந்துள்ள உடல் வலு, பொருள் வளம், செல்வாக்கு, புகழ், கடமை, பொறுப்பு இவற்றை கொண்டு மற்றவர்களிடம் உள்ள இவற்றின் அமைப்பை ஒப்பிட்டு தன்னை அல்லது மற்றவரை உயர்வாகவோ தாழ்வாகவோ கருதுகின்ற மனநிலையே உயர்வு தாழ்வு மனப்பான்மை. சமுதாயத்துறையில் ஒரு மனிதன் பெறுகின்ற சிறப்புகள் அவன் தன் கடமைகளை உணர்த்துவனவே. மனிதன் பிறக்கின்றான், வளர்கிறான், வாழ்கின்றான், இறந்து விடுகிறான். இது ஒரு தொடர் நிகழ்ச்சி தான். இதுல ஒவ்வொருவரும் குறுகிய கால நடிகர்கள் தான். நாம் பிறந்த நாள் தெரிந்துள்ளது, இறக்கின்ற நாள் தெரியாமல் இருக்கிறது. அப்ப அதுவரையில நம்ம வாழத்தான் செய்யணும். நம்மை உருவாக்கி வாழ வைக்கிற சமுதாயத்திற்கு நம்முடைய ஆற்றலை பயன்படுத்தணும். பிறப்பால் அனைவரும் சமந்தான், செயல்திறன் வேறுபாடு கடமைகளை ஆற்றுவதற்கே உரியன. இந்த நினைவை நம்ம அழுத்தமாக கொண்டால் உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்கின்ற உளநோய் நீங்கிவிடும். பிறப்பால் அமைந்திருக்கின்ற நேர்நிறை உணர்வு ஒளி வீசும். அப்ப எல்லாரும் இறைநிலைதான் என்ற எண்ணம் வரும்போது உயர்வு தாழ்வு மனப்பான்மையை தானாக ஒழுங்கு செய்து கொள்ளலாம். வஞ்சம் அடுத்தது. சினம் ஒருவருக்கு எழுகின்ற போது இந்த சினத்தை தூண்டிய நபரை தான் விரும்பியபடி துன்புறுத்தவோ தண்டிக்கவோ போதிய வலுவும் வாய்ப்பும் இல்லாத போது அந்த சினத்தை இருப்பு கொட்டி கொள்ளும். அப்ப தண்டிக்க ஏற்ற வலுவும் வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டு உள்ளத்திலேயே அப்படி சினத்தை வளர்த்து வராங்க. இந்த மனநிலை தான் வஞ்சம். சினத்தை ஒழித்து விட்டாலே வஞ்சம் ஒழிந்து விடும். யார் என்ன தவறு செய்தாலும் அவங்க குணம் அப்படிதான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு அவங்களுக்கு நல்லது செய்கிற முறையில மன்னிப்பு அளித்து விட்டால் வஞ்சம் என்னும் தீய குணம் ஒழிந்துவிடும். மன்னிக்க தெரிந்தவன் மனிதவன், மறப்பவன் இறைவன். அப்போ இந்த 6 தீய குணங்களால் தான் துன்பங்கள் ஏற்படுகின்றன என்பதை உணர்ந்த அந்த முற்காலத்து பேரறிஞர்கள் தான் சமயங்கள் என்ற பெயரால் எண்ணம் சொல் செயல்களை ஒழுங்குபடுத்த முற்பட்டாங்க.
இறை வழிபாடு என்னும் தெய்வ வணக்கம் மூலம் மக்கள் மனநிலையை மாற்றவும் வழிகாட்டினாங்க. அத்தகைய பக்தி நெறியோடு மனிதனுக்கு சிந்தனையால் தானே உணர்ந்தாற்றும் விளக்க நெறியும் மனிதனுக்கு தேவைப்பட்டது. இதுக்குதான் நம்முடைய மகான் பல ஆண்டுகள் தன் உடலையே ஆராய்ச்சி செய்து பலர் பயின்று பெற்ற வெற்றியாலும் கண்ட அருகுண சீரமைப்பு பயிற்சியை நமக்கு விளக்கி கூறியுள்ளார்கள். மகான் நம்ம ஆழியார்ல பயிற்சி முடிச்சு வரும்போது குரு காணிக்கையாக கேட்கிறது பணமோ பொருளோ அல்ல, 6 தீய குணங்கள்ல ஒன்றை என்னிடம் கொடுத்து விட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த 6 தீய குணங்கள் தான் நம்மகிட்ட பழிச்செயல்களாக மலர்ந்து உயிருக்கும் மனதிற்கும் களங்கம் ஏற்படுத்துவதோடு விடுறதில்லை. 6 தீய குணங்களையும் 6 நற்குணங்களாக நம்ம சீரமைத்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் நம்மளுக்கு மனவளக்கலையில அகத்தவம் அகத்தாய்வு பயிற்சி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்ப விளக்கலைக்கு வர்றதுக்கு முன்னால நம்ம எந்த அளவுல இருந்தோம், இங்க வந்த பிறகு எவ்வளவு முன்னேறி இருக்கோம் அப்படிங்கிறத இந்த அகத்தாய்வு மூலம் நம்ம அவ்வப்போது தற்சோதனை செய்து கொள்ளலாம். அதை நாள்தோறும் செய்யலாம், வாரம் ஒரு முறை செய்யலாம், சௌரியமா நம்மளுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்யலாம். அதுக்குன்னு ஒரு 1/2 மணி நேரமோ 1/4 மணி நேரமோ ஒதுக்கி துரியதவம் செய்து நம்மகிட்ட உள்ள இந்த 6 தீய குணங்கள்ல ஒவ்வொன்றையா நம்ம தனித்தனியா அதை பயிற்சியா ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு நம்மகிட்ட என்ன பேராசை இருக்கு, சினம் இருக்கு, எல்லாத்தையுமே தனித்தனியா நம்ம எழுதி அதை ஆராய்ச்சி பண்ணி நம்மகிட்ட உள்ள குறைகளை கண்டுபிடித்து அவற்றை போக்கும் வழிமுறைகளை ஆராய்ந்து குறைகள் நீக்குவதற்குரிய வழிமுறைகளையும் நம்ம கண்டுபிடிச்சு தெளிவான உறுதியான சங்கல்பங்களை ஏற்றணும். அப்ப தவத்தினால் பெற்ற மன உறுதியும் அந்த தற்சோதனையால் பெற்ற மன தெளிவும் எதிர்காலத்துல நம்ம விழிப்பு நிலையிலேயே நம்மளை வைத்திருந்து அருகுண வயத்திலிருந்தும் பழி செயல்களிலிருந்தும் மீட்டு காக்குது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்கிறார் ஔவையார். உடல் நலத்தோடு வாழ்ந்தால்தான் இல்லம் காத்தல், பொருளீட்டல், துய்த்தல், பிறருக்கு உதவுதல், தொண்டாற்றுதல் ஆகிய நிலைகளில் நிறைவு பெற முடியும். இறுதியில வாழ்வின் நோக்கமாகிய இறைநிலையும் அடைய முடியும். உடலானது நலமா இருந்தாதான் நம்ம வாழ்வின் இன்பம் நிலவும். இப்போ உடல் நலம் குன்றுச்சுன்னா நம்ம அனுபவித்து வரக்கூடிய இன்பம் கெட்டு துன்பங்கள் தான் வந்து சேரும். நோயின் தாக்கமும் அதிகமாகும் போது அது எதிர்கால வாழ்வை கூட பாதித்து விடும். அப்போ வாழ்வின் நோக்கத்தையே நம்ம அடைய முடியாம வாழ்வு முடிந்து விடுது. உடலுக்கும் உயிருக்கும் இடையே பிணக்கு வறுமையானால் நோய் தான் உண்டாகும். அதனால உயிருக்கும் உடலுக்கும் பிணக்கு வராம நம்ம பார்த்துக்கணும். மகான் உடல் நலம் காக்க தான் நம்மளுக்கு எளிய முறை உடற்பயிற்சியும் உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சியும் கொடுத்துருக்காங்க. அந்த பயிற்சியை நம்ம தவறாம அன்றாடம் முறையாக செய்தா நம்ம வாழ்வில நல்ல தேர்ச்சி பெற்று வாழ்க்கையில நம்ம மன நிறைவோடு வாழ முடியும். இப்போ மனித உடலை நலமாக வைத்துக்கொள்ள உடற்பயிற்சி அவசியம். உடல்ல இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் இந்த 3ஐயும் சீராக வைத்துக் கொள்ளவும் உடற்பயிற்சி அவசியம். இப்ப இயற்கையிலிருந்து மனிதன் அப்படியே நேரடியாக தோன்றிவிடவில்லை. அந்த விலங்கினத்தின் வித்தெடுத்து அந்த வித்தின் தொடராக வந்தவன் தான் மனிதன். விலங்கின வித்தின் வித்தெடுத்து வந்ததால் மனிதனின் உடலில் அதனுடைய குணமான பிற உயிரை கொல்லுதல், பிற உயிரை விதைத்தல், பிற உயிரின் உடலை திருடுதல், பிற உயிரின் வாழ்க்கை சுதந்திரத்தை பறித்தல் என்ற பண்புகள் மனிதனுக்கு அப்படி பிறவி தொடரா வருது. இந்த பதிவுகள் எல்லாம் உடல் செல்கள்ல பதிந்து பாவ பதிவுகளை உண்டாக்குது. அப்ப அந்த பாவ பதிவுகளை போக்குவதற்கும் நம்ம உடற்பயிற்சி தினந்தோறும் செய்யணும். நடைமுறை வாழ்க்கையிலையும் தொழில் முறைக்கு ஏற்ப சில உறுப்புகள் மட்டும்தான் நம்ம வேலை செய்யும் போது அதிகமா பயன்படுது. அதை விடுத்து அனைத்து உறுப்புகளையும் நல்ல முறையில இயக்கவும், நோய் தடுப்பாற்றலை பெருக்கிக் கொள்ளவும், விலங்கின பதிவுகளை நீக்கவும் தகுந்த உடற்பயிற்சிகளை நாம் செய்யணும். உறுப்புகள் அனைத்தும் குறைந்தபட்ச இயக்கத்தை அன்றாடம் பெறவும், அனைத்து வயதினருக்கு ஏற்பவும் அந்த பயிற்சி அமைதல் வேண்டும். உடற்பயிற்சியான தவத்திற்கு முன் நம்ம உடற்பயிற்சி செய்ய வேண்டியது அவசியம். உடல் நலம் செம்மையா இருந்தாதான் மனமும் வளமுறை இயங்கும். இப்ப 1/2 மணி நேரம் நம்ம உட்கார்ந்து தவம் செய்யும் போது கால் வலி, உடல் வலி அப்படின்னு உடல் மீதுவே நம்ம கவனம் சென்றா தவத்தை முழுமையாக செய்ய இயலாது. அதுக்காக தான் மகான் முதல்ல உடற்பயிற்சியை கற்றுக் கொடுத்து உடல் நலத்தை முறைப்படுத்திய பிறகுதான் நம்மளுக்கு தவம் கற்றுத்தரப்படுகிறது. இப்ப உடற்பயிற்சி தினமும் செய்யறதுனால உடலில் உள்ள இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் ஆகியவை சீராக ஓடுகின்றது. அதனால உடல் நலம் சீராகுது. தவத்திலும் மனம் ஆழ்ந்து ஈடுபட முடியுது.
மகான் கொடுத்த அந்த எளிய முறை உடற்பயிற்சியில் 9 விதமான பயிற்சிகள் அடங்கியுள்ளன. அவை கைப்பயிற்சி, கால் பயிற்சி, நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, கபாலபதி, மகராசனம், உடம்பை தேய்த்து விடுதல், அக்குப்ரெஷர், உடம்பை தளர்த்துதல் பயிற்சி. இந்த உடற்பயிற்சியை நம்ம தினமும் செய்யறதுனால நம்ம உடல்ல தலையிலிருந்து உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரையில் உள்ள அனைத்து உறுப்புகளும் நலம் பெறுது. நாளமில்லா சுரப்பிகளின் இயக்கமும் சீரடைவதால் உடல் நலத்தோடு மன வளமும் உயர்வடையுது. நோய்கள்லாம் படிப்படியா விலகுது. நோய் எதிர்ப்பு சக்தி பெருகிறது. இப்ப கடுமையான நோய்களை கூட நம்ம தீவிரமடையாமல் தடுத்து கொள்ள உதவுது. இந்த உடற்பயிற்சி எல்லா பருவ நிலைகளுக்கும் ஏற்றவை. உடலை வருத்தாமல் குறைந்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடியவை. இப்போ உடற்பயிற்சியினை முறையாக செய்து வந்தோம்னா உடல்ல உள்ள எல்லா சிற்றறைகளும் நல்லா இயக்கம் பெறுது. நம்ம செய்யும் பணிகளுக்கு ஏற்ப உடலும் ஒத்துழைக்கும். இப்ப அலுவலகத்துல ஒரு 8 மணி நேரம் வேலையை நம்ம செய்ய வேண்டியிருந்ததுன்னா 6 மணி நேரத்துல முடித்து கொடுக்கக்கூடிய திறமை வல்லமை நம்ம உடம்புக்கு வந்துடும். இந்த பயிற்சினால ஏராளமானவர்கள் பயனடைஞ்சிருக்காங்க. இந்த பயிற்சினால தொழிலில் சிறப்பு, குடும்பத்துல சிறப்பு, மன அமைதி இவையெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். வாழும் காலத்துல உடலையும் மனதையும் சரிப்படுத்தி கொண்டால் பிறக்கக்கூடிய குழந்தைகள் உடல் நலம் மற்றும் மனவளம் கொண்டவர்களாக திகழ்வார்கள். அடுத்து காயகல்ப பயிற்சி மகான் 40 ஆண்டு காலம் தொடர்ந்து நடத்திய ஆராய்ச்சியின் பயனாக காயகல்ப பயிற்சி அனைத்து மக்களுக்கும் கைகூடி வருகின்ற அளவுக்கு தெளிவா கற்றுக் கொடுத்திருக்காங்க. அந்த காயகல்ப பயிற்சி நம்ம செய்யறதுனால உடலில் உள்ள நரம்பு மண்டலம் வலுப்பெற்று உடல் கெட்டெல்லாம் உண்டாகும். ஆணுக்கு விந்தும் பெண்ணுக்கு நாதமும் கெட்டிப்பட்டு இருப்பும் அளமும் அதிகரிக்கும். இதனால உடல் நலமும் மனவளமும் உண்டாகும். ஆஸ்துமா, நீரிழிவு, மூக்குல நீர் வடிகிறது, மூல நோய், தோல் வியாதி எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். நீண்ட நாட்கள் பயிற்சி செய்து வர பூரண குணமும் கிடைக்கும். விந்துநாத சக்திகள் பலமும் தூய்மையும் பெறனால இந்த பயிற்சி செய்யும் அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் உடல் வலுவும் அறிவு கூர்மையும் உள்ளவர்களாக இருப்பாங்க. அப்ப கருவில் திருவுடைய குழந்தைகளாக அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கும். நோய் இல்லாமல் இளமை காத்து நீண்ட காலம் வாழ காயகல்ப பயிற்சியையும் தினந்தோறும் செய்யணும். ஒரு கதை பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு திறமையான சிற்பி ஒருத்தர் இருந்தாராம். அவர்கிட்ட ஒரு இளைஞர் சிற்பக்கலையை கற்றுக்கொள்ள சேர்ந்திருக்கார். சிற்பி அந்த இளைஞன்ட்ட ஒரு ஒளியையும் சுத்திலையும் கொடுத்து தினந்தோறும் ஒரு கல்லை செதுக்க சொல்றாரு. இப்ப ஆரம்பத்துல அவருக்கு கையெல்லாம் வலிக்குது, உளி நழுவி போயிரும், பல கற்கள்லாம் தாறுமாறா உடைஞ்சிச்சு. இருந்தாலும் குருவின் வழிகாட்டுதலின்படி அவர் தினமும் காலையில இருந்து மாலை வரை சோர்வின்றி செதுக்கிக்கிட்டே இருந்தார். அப்ப இது அவரது ஆரம்ப கால பயிற்சி. சில வருடங்களுக்கு பிறகு அவர் ஓரளவுக்கு அழகிய சிலையை செதுக்க கற்றுக்கொண்டார். ஆனா அவருக்குள்ள ஒரு குறை இருந்துச்சு. அவசரப்படும் போதோ அல்லது கோபமாக இருக்கும் போதோ அந்த ஒளியை கையில எடுத்தாலே அவருக்கும் அந்த கல்லுக்கும் இடையில ஒரு அமைதியற்ற நிலை ஏற்பட்டு வேலையை ஒழுங்கா செய்ய முடியவில்லை. நம்மளும் அப்படிதான். ஏதாவது பதட்டமா இருந்தோம்னா, கோபப்பட்டோம்னா ஒரு வேலையும் ஒழுங்கா செய்ய முடியாது. ஆனா அவனை அமைதியான மனநிலையில அந்த உளியை கையில் எடுத்தால் அவனுக்கு அந்த கல்லுக்கும் இடையில ஒரு ஆழமான அமைதி நிலவியது. அப்போ அவர் செதுக்கிய சிலைகள் எல்லாம் உயிரோட்டத்தோடு இருந்தன. அப்போ அவர் கண்களை மூடிக்கொண்டு செதுக்கினா கூட அந்த சிலை துல்லியமா வந்தது. இதுதான் தேர்ச்சி. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி செய்து செய்து அந்த சிற்பத்தை செதுக்கக்கூடிய, நல்ல முறையில செதுக்கக்கூடிய ஒரு தேர்ச்சி அவருக்கு கிடைக்குது. அப்போ அவர் வெறும் சிற்பியாக இல்லாமல் கலையோடு கலந்த ஞானியாக மாறினார். உடலால் மட்டும் செய்யும் பயிற்சி முழுமையை தராது. நம்ம என்ன செய்தாலும் நம்ம மன அமைதியோடு அந்த தியான நிலையோடு செய்யும் பயிற்சி தான் ஒருவரை தேர்ச்சி என்ற உன்னத நிலைக்கு கொண்டு செல்லும். அதான் நம்ம உடற்பயிற்சி செய்யும் போது கூட அத உடல் தவம் அந்த நிலையில நம்ம அதை ஒரு தவமா நினைச்சுதான் செய்யணும். அப்போ கண்டிப்பா நம்ம உடல் நலத்துல தேர்ச்சி கிடைக்கும். மகான் ஒரு கவியில சொல்றாங்க, பிழை போக்கி தரம் உயர்த்தும் மனவளக்கலையை பேருலக மக்கள் எல்லாம் பெற்று நலம் காண தழைத்த ஒரு நல்லெண்ணம் தக்க வலுப்பெற்று தவப்பயிற்சி, உடற்பயிற்சி, தற்சோதனைகள் பிழை நீக்கி முழு ஆயுள் பெற காயகல்பம் பிள்ளைகளும் குடும்பமும் நற்பேறு பெற்று துய்க்க அழைக்கின்றேன் உலகோரே அன்பின் பெருக்கத்தால்
அனைவருக்கும் பொது சொத்தாம் அறிவு கலை கொள்வீர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த அரிதான 6வது அறிவை பெற்றுள்ள மனிதன் குறை அறிவின் காரணமாக ஆன்மாவை களங்கப்படுத்தி தன்னை பற்றி அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப அவரவர் அறிவின் தரத்திற்கு ஏற்பவாறுதான் மனம் செயல்படுது. அப்ப அத மனதை வளப்படுத்தினாதான் அந்த குறை அறிவு முழுமை பெறும். குற்றங்களை போக்கி அறிவின் தரத்தை உயர்த்துவதற்கான மனவளக்கலையை நில உலகில் வாழ்கின்ற மக்கள் அனைவருமே பெற்று வளமாக, அமைதியாக, இனிமையாக வாழ வேண்டும் என்ற நல்ல மகானுடைய நல்ல எண்ணமானது தக்கபடி வலுவடைந்தது. தன்னை அறியும் தவ பயிற்சி, நலமான வாழ்விற்கு உடற்பயிற்சி, மன தூய்மைக்கு தற்சோதனைகள், கருமைய களங்கங்கள் நீங்கி முழுமையான ஆயுள் பெறுவதற்கு காயகல்ப பயிற்சி எல்லாமே மகான் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த மனவளக்கலை எல்லாமே இணைந்ததுதான் மனவளக்கலை. எதிர்கால சந்ததியினரும் குடும்ப உறுப்பினர்களும் உயர்வான பேற்றினை அடைந்து அனுபவிக்க வேண்டும் என்றும், அந்த அன்பின் பெருக்கத்தினால் உலக மக்களை அழைக்கின்றேன். உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான சொத்தாகிய மனவளக்கலை என்னும் அறிவுக்கலையை நம்முடையதாக்கி கொள்வோம்னு மகான் சொல்றாங்க. இறைநிலை உணர்ந்த மகான்களின் இணையில்லா வழியை நீ அறிவாய், பயிற்சியில் தொடங்கி தேர்ச்சி அடைந்து பாரினில் நீயும் ஒளிருவாய்ன்னு சொல்லுவாங்க. இப்ப கடந்த காலத்துல பிறருக்கு செய்த துன்பத்துல நிறைய சிலர் துன்பம் செய்திருக்கலாம். அப்ப அந்த குற்ற உணர்வையே மகான் சொல்றாங்க, வைத்திருக்க வேண்டாம். அந்த குற்ற உணர்வு நம் வாழ்வை கெடுத்து விடும். அகத்தாய்வு பயிற்சி மூலம் அந்த தவறை திருத்தி கொள்ளலாம். ஐயோ குற்றம் செய்து விட்டேனே அப்படின்னே உருகி கொண்டிருப்பதில் எந்த ஒரு பயனும் இல்லை. அகத்தாய்வு பயிற்சி செய்யுங்கள், அருகுண சீரமைப்பில் தேர்ச்சி பெறுங்கள் அப்படின்னு மகான் சொல்றாங்க. அப்போ மகான் கொடுத்த உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, அகத்தவம், அகத்தாய்வு பயிற்சிகளை தினந்தோறும் தவறாமல் செய்து தேர்ச்சி பெற்று மன மகிழ்வோடு மன நிறைவோடு வாழ்வோம் என்று கூறி, எனக்கு வாய்ப்பளித்த ஸ்கை ஆன்லைன் பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, மிகவும் சிறப்பு. பயிற்சியும் தேர்ச்சியும்ன்ற தலைப்பின் கீழே மகரிஷியோட மனவளக்கலை முழுவதையுமே நீங்க கொண்டு வந்துட்டீங்க. அதுல அருகுண சீரமைப்பு, வள்ளுவர் சொல்ற மாதிரி ஈகையை பத்தி சொன்னீங்க. சாதாரணமா சொல்லுவாங்க, மாத வருமானம் வந்ததும் நம்ம சேமிப்புக்கு எடுத்து வைக்கணும்னு. அந்த சேமிப்புன்றதை விட ஈகைக்குன்னு ஒரு பகுதி எடுத்து வச்சோம்னாக்கா அது நம்மளோட தலைமுறையையே ரொம்ப நல்லா கொண்டு போகும். அது அதே மாதிரி யாரையுமே விட்டு வைக்கல. ஔவையாரை பத்தி சொன்னீங்க. அந்த முதல் சொன்ன கதையில பாத்தீங்கன்னா, நன்மை செய்தால் நன்மை விளையும், தீமை செய்தால் தீமை விளையும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த துறவியை அவங்க துன்பப்படுத்தினதுனால அந்த மரக்கலை விழுந்ததுன்னு சொன்னீங்க. ரொம்ப அருமையான கதையா இருந்தது. பாரதியும் பாத்தீங்களா, கற்பெண் வரும்போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவில் வைப்போம்னு தான் சொன்னாரு. அதே மாதிரி நமக்கு இன்னல் புரிவோர்கள், எதிரிகளாக நினைப்பவர்களை மன்னிச்சு வாழ்க வளமுடன் வாழ்த்தணும்னு சொல்லி